ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு கட்டி பெருங்காயம், கொட்டைப்பாக்கு அளவு போட்டுக்கோங்க. 1 கப் உளுந்து, 1 கப் கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா வறுங்க. சூப்பரான இட்லி மிளகா அப்படி தாங்க நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 3-4 நாளைக்கு வரும். இல்லை எனக்கு ஒரு மாதம் ஃபுல்லாக வேணும்னா எண்ணெய் விடாதீங்க, வெறுமையே வறுத்துக்கோங்க. 10 காஞ்ச மிளகா போடுங்க. காஷ்மீரி மிளகா இல்லை, நல்ல கார மிளகா தான். இந்த மாதிரி நீட்டு மிளகா இல்லைனா குண்டு மிளகா. இந்த ஒரு கப்புக்கு கிட்டத்தட்ட 50 கிராம்னா 10 காஞ்ச மிளகா போடுங்க. ஏன்னா பிள்ளைங்க சாப்பிடணும். இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் 2-3 மிளகா அதிகமாக போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை அப்படியே வறுத்துக்கலாம். சில பேர் வந்து இதுக்கு மிளகு, கொஞ்சம் சீரகம் போடுவாங்க, வேர்க்கடலை போடுவாங்க, சில பேர் துவரம்பருப்பு போடுவாங்க, அவங்கவுங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்ச மாதிரி. ஆனால் இதுதான் பேஸுங்க. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா நல்லா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வறுங்க. உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சீக்கிரம் வறுந்துடும், கடலைப்பருப்பு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை பச்சையாக, அதாவது ஈரம் இல்லாமல் போடுங்க. உப்பு போடுங்க. இது ரெண்டும் போடும்போது கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. கருவேப்பிலை அந்த சூட்டுலேயே படப்படன்னு பொரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே எடுத்து நல்லா ஆற வைங்க. ஆற வச்ச பிறகு மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. பொடியாக அரைச்சிக்கும் போது துளியூண்டு வெல்லம் போடுங்க. இல்லை எனக்கு பிடிக்காது, நான் வந்து ஃபுல் காரமாகவே சாப்பிட்ணுன்னா நீங்கள் வெல்லம் போட வேண்டாம். வெல்லம் போட்டோன்னா எல்லா டேஸ்ட்டையும் ஈக்குவலைஸ் பண்ணி கொடுக்கும். சூப்பரான இட்லி பொடி ரெடிங்க. இது ரேஷன் அரிசியில், புழுங்கல் அரிசியில் சுட்ட இட்லி. எந்த அளவுக்கு மெத்துன்னு இருக்குது பாருங்கள். நான் நேற்றே அளவு சொல்லியிருந்தேன், வீடியோவில் போய் பாருங்கள். அதாவது 4 பங்குக்கு 1 பங்கு அப்படின்றது புழுங்கலரிசி மட்டும்தான். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சோடா மாவுலாம் நான் போட மாட்டேன். அப்படியே ஒரு இட்லி எடுத்து வச்சுட்டு அந்த வடிவேலு ஸ்டைலில் அந்த மிளகா பொடி அப்படியே தூவிக்கிட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, இல்லை நெய், உங்களுக்கு எது பிடிக்குமோ, இல்லை வெறுமையை கூட எங்கள் அண்ணா என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி போட்டுட்டு இது மேலே தயிர் ஊற்றி சாப்பிடுவாங்க. அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லஞ்சுக்கு பொடி இட்லியை பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. தோசை, இட்லி, இதை நீங்கள் வெள்ளை சாதத்தில் பொடியாக கூட, பருப்பு பொடியாக கூட போட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது, ஏற்கனவே இருக்குது. சேனலில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.